உரம்பரைக்கு வந்தா நாங்க வாங்கன்னு தான் சொல்லுவோம், வணக்கம் தான் சொல்லுவோம். வந்தா இருந்து சாப்பிட்டு போட்டு போங்கன்னு தான் சொல்லுவோம். கோயம்புத்தூர்ல நாங்க முக்காவாசி அரிசி பருப்பு சோறு நல்லா செய்யும். வந்தவங்களை ஏன் வந்தீங்க எதுக்கு வந்தீங்கன்னாலும் நாங்க கேட்கவே மாட்டோம்ங்க. எத்தனை நாள் இருந்தாலும் இருந்துட்டு போட்டுன்னு தான் சொல்லுவோம்ங்க. அக்காளுக்கு என்ன பிடிக்கும் உனக்கு தெரியாதாம்மா? அக்கா உனக்கு என்ன பிடிக்கும் உனக்கு தெரியாதா? நான் ஞாபகப்படுத்துறேன். நம்ம சின்ன வயசுல டியூஷன் முடிச்சுட்டு வரும்போது அம்மா சுட சுட அரிசி பருப்பு செஞ்சு வச்சிருப்பாங்களே. ஞாபகம் என்னக்கா ஞாபகம் அம்மா நாளைக்கு அரிசி பருப்பு செய்யுமா, அக்காளுக்கு ரொம்ப பிடிக்குமா. அப்போ நாளைக்கு எல்லாரும் சுட சுட அரிசியும் பருப்பு சாப்பிடுறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோவை ரெசிபி தமிழ். நான் உங்கள் தீபா ராஜேஷ். கோயம்புத்தூரில் கொங்கு நாட்டில் ரொம்பவே ஸ்பெஷல் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பு சாதம் தான். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இந்த மாதிரி நான் டெய்லியும் டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் போடுவேன். மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் சப்போர்ட் என்றைக்குமே எங்களுக்கு வேணும். ஒரு கொதி வந்ததும் உப்பு காரம் எல்லாமே டேஸ்ட் பார்த்துக்கோங்க. பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. இது கூட ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிட்டு நல்லா கலரி விட்டிங்கன்னா சூப்பரான அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது கூட எப்போவுமே என்னோட ஃபேவரட் தயிர் குண்டூறுகாய் கூட வடகை நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பரான சுவையான அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.